புஸ்தகம் 51வது சங்கீதம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 51ஆம் சங்கீதம் 10வது வசனம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு காலை வேளையில தேவனை ஆராதிக்கிறதுக்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் நாம் தேவ சன்னிதானத்தில் கடந்து வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். தேவன் நம்முடைய மத்தியில எழுந்தருளி இருக்கிறார். தேவனை கண்ணில் பார்க்க முடியாது, அவர் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் தேவ சன்னிதானத்துல போய் பலியிட்டார்களோ அப்பெல்லாம் கிருபாசன தண்டையிலிருந்து தேவன் அவர்களோடு பேசுகிற தேவனாய் இருந்தார். இன்னைக்கும் கூட நாம் தேவ சன்னிதானத்துக்கு கடந்து வந்திருக்கும் போது அவரை ஆராதிக்கிறோம், அவரை துதிக்கிறோம். அதே நேரத்துல அவர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட இந்த 51ஆம் சங்கீதத்திலிருந்து நம்மோடு கூட இடைப்படுவாராக. நமக்கு நன்றாக தெரியும் 51ஆம் சங்கீதம் அதனுடைய தலைப்பு இப்படியாக சொல்லுகிறது: பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதம் தாவீது பத்சேபாளிடத்துல பாவத்துக்கு உட்பட்ட போது அந்த பாவ உணர்வை நாத்தான் தீர்க்கதரிசி அவருக்கு கொண்டு வந்த போது, அவர் பேசின போது இவனுக்குள்ள அந்த உணர்வு வந்தது. அந்த உணர்வு அடைந்தவன் எழுதுகிற சங்கீதம் தான் இந்த 51வது சங்கீதம். அதுல பல காரியங்களை தாவீது அங்க சொல்லியிருக்கிறார். பல காரியங்களை சொன்னாலும் இன்னைக்கு இந்த ஒரு வசனத்துல நாம் தியானிக்க போகிறோம். அதுல ஒரு 2 விஷயத்தை மாத்திரம் தியானிக்க போகிறோம். மீண்டுமாக வாசிக்கலாம் அந்த வசனத்தை. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். இங்கே தாவீது அந்த பாவத்தை நிமித்தமாக உணர்வடைந்து அந்த பாவத்தினுடைய உக்கிரத்தை உணர்ந்து கொண்டு நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொல்லி அதை புரிந்து கொண்டு இனி நான் அந்த பாவத்திற்குள்ளே போகக்கூடாது என்று சொல்லி சில காரியங்களை விண்ணப்பமாக தேவனிடத்திலே செய்கிறார். ஆண்டவரே, எனக்கு இதை நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிறார். அதுல ஒன்றுதான் சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் ஆண்டவரே. அப்ப பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, சுத்த இருதயம் இல்லாத போது நான் பாவம் செய்வதற்கு ஏதுவான வாசல்கள் திறக்கப்படுகிறது. நீங்க தாவீது குறித்து நம்ம பழைய ஏற்பாட்டுல வாசிச்சிருக்கிறோம். 2 சாமுவேல்ல 1 சாமுவேல்ல அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன? அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அவன் வனாந்தரத்துல ஆடுகளை மேய்க்கும் போதும் சரி, வனாந்தரத்துல அலைந்து திரியும் போதும் சரி, அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாயிருந்தான். தேவனே சாட்சி கொடுக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் பாவத்துக்கு உட்பட்ட போது அதனுடைய காரணமாக தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிற, ஆண்டவரே சுத்த இருதயத்தை நீங்க சிருஷ்டிச்சிருங்க ஆண்டவரே. அப்ப எனக்குள்ள இருதயம் சுத்தமாக இல்லைன்னு சொன்னா நான் பாவத்திலே விழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு காலை வேளையில் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். முதலாவது, சுத்த இருதயம் நமக்கு தேவை. நமக்குள்ள ஒரு சுத்த இருதயத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். இல்லாவிட்டால் தாவீதை போல ஒரு விளைவுகளுக்குள்ளாக நாம் கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்ப தாவீதினுடைய பாவத்திற்கு ஒரு சுத்தம் இல்லாத இருதயம் ஒரு காரணமாக இருக்கிறது. தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் தான், எல்லா காரியங்களையும் சக்சஸ்ஃபுல்லாக செய்து முடித்தார். ஆனால் ஒரு நாள் ராஜாக்கள் எல்லாம் யுத்தத்துக்கு போகிற காலகட்டத்துல இவர் உலாவி கொண்டிருந்தார். உலாவி கொண்டிருக்கும் போது என்ன நடந்துச்சு? அவருடைய கண்களில அங்கே இருக்கிற ஒரு ஸ்திரீயை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த கண்களில பார்த்த உடனே அவருக்குள்ளாக பாவம் உள்ளே புகுந்து விட்டது. நமக்கு தெரியும், இந்த இருதயத்துக்கு உள்ள போகிறதுக்கு 5 வாசல்கள் இருக்கிறது. அந்த வாசல்கள்ல பிரதானமான வாசல் கண். இப்ப தாவீதுடைய இருதயம் சுத்தமாயிருந்த இருதயத்துக்குள்ளாக இந்த கண்கள் வழியாக இச்சை கடந்து போனது. நாத்தான் தீர்க்கதரிசி அதை உணர்த்தும் போது மிக தெளிவாய் அதை சொல்லுகிறார். நீங்க அந்த 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்களேன். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல்
அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். இங்க நாத்தான் தீர்க்கதரிசி எவ்வளவு அழகா உணர்த்துறாரு பாருங்க. ஒரு மனுஷன் இருந்தான், அவனிடத்துல ஒரு வழிப்போக்கன் வந்தான். வழிப்போக்கன் விருந்தாளி அல்ல, அந்த வழிப்போக்கன் தான் அந்த இச்சை என்கிற ஒரு வழிப்போக்கன் அல்லது பாவம் என்ற ஒரு வழிப்போக்கன். அவன் வரும்போது இப்ப இந்த மனிதன் என்ன பண்றான்னா, இவங்கிட்ட நிறைய ஆடு மாடுகள் இருக்குது, அதை அவனுக்கு பலி போட்டிருக்கலாம், அதை அவனுக்கு விருந்து செஞ்சிருக்கலாம், சமையல் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் அதை செய்யாம இந்த வழிப்போக்கனை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அவனுக்கு விருந்து செய்ய இவன் வேறொரு ஸ்திரியை அல்லது தன்னுடைய சரீரத்தை அதற்காக ஒப்பு கொடுத்தான். எனக்கு அருமையானவர்களே, அந்த வழிப்போக்கனைத்தான் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ வழிப்போக்கனுக்கு நாம் சமையல் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. வழிப்போக்கன் எங்கேயோ சாப்பிட்டுட்டு போட்டோம், அவனை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு எதற்காக சமையல் பண்ணணும்? அப்ப பாருங்க, ஒரு சரீரத்துல நிறைய 5 வாசல்கள் இருக்குது. அந்த வாசல்கள் வழியாய் வழிப்போக்கர்களாகிய பாவம் உள்ளே வருவதற்கு முயற்சி செய்யும். ஏன்? நம்முடைய சுத்தமான இருதயத்தை அசுசிப்படுத்துவதற்காக, பாவத்தில் தள்ளுவதற்காக அது போராடி கொண்டிருந்தது. அது போலதான் தாவீதுடைய வாழ்க்கையில இந்த வழிப்போக்கன் வரும்போது தாவீது அதை அப்படியே விட்டிருந்திருக்கலாம். இவர் கண்களின் வழியாய் அந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணி வைத்தார். அதைதான் அந்த பாவம் என்று சொல்லி வேதம் உணர்த்துகிறது. அப்ப பாருங்க, அதனாலதான் தாவீது மிகுந்த வேதனை அடைஞ்சிட்டான். ஆண்டவரே, அந்த வழிப்போக்கனுக்கு நான் விருந்து செஞ்சுட்டேன், என்னுடைய இருதயம் பாவத்திற்குள்ளாக போய்விட்டது, என்னுடைய இருதயத்துக்குள்ளாக அந்த பாவம் வந்து விட்டது, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று சொல்லி அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு காலை வேளையில உங்களுடைய இருதயம் கெடுவதற்கு காரணமாயிருக்கிற உங்களுடைய கண்களை பரிசுத்தப்படுத்துங்கள். கண்களுக்கு கலிக்கம் போடு என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய கண்கள் வழியாய் சத்துரு பாவத்தை உள்ளே கொண்டு வரும்படியாய், நம்முடைய இருதயத்தை அசுசிப்படுத்தும்படியாய், நமக்குள்ளே அந்த இச்சையை விதைக்கும்படியாக, நமக்குள்ளே அந்த வழிப்போக்கனுக்கு விருந்து செய்கிற அல்லது சமையல் பண்ணி வைக்கிற பாவத்தை உண்டாக்கும்படியாக சத்துரு போராடி கொண்டிருக்கிற இந்த வேளையில இன்னைக்கு தாவீதை போல நம்ம ஜெபம் பண்ண, ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னிலே நீங்க சிருஷ்டிங்க ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டிங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். இப்ப பாருங்க, இந்த வழிப்போக்கன், அதாவது ஒரு இச்சை கண்களை நம்ம பார்க்கிறோம், பார்த்த உடனே என்ன பண்ணுதுன்னா அது நமக்குள்ளே கடந்து வருகிறது. இப்போ மார்க்கு சுவிசேஷத்துல ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். வாசிக்க 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, மார்க் 7:21. எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூசணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். இப்ப பாருங்க, மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து புறப்படுகிறது. அப்போ வேதம் சொல்லுகிறது நம்முடைய பிறப்பிலே பாவம். தாவீது அதான் சொல்றேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். அப்போ என்னுடைய பிறப்பிலே பாவம் இருக்கிறது. இந்த என்னுடைய பிறப்பில் இருக்கிற பாவம் எனக்குள்ள இருக்கிறது. இப்ப வெளியில் இருக்கிறவர்கள் இச்சையும் எனக்குள்ளே போகிறது. இது ரெண்டும் சேரும் போது ஒன்று பிறக்கிறது, அதுக்கு பேரு பாவம். அதுதான் யாக்கோபு நிருபம் 1:15 சொல்லுகிறது. பின்பு இச்சையானது, வாசிங்க, கர்ப்பம் தரித்து, பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பாருங்க, வழிப்போக்கனாகி இச்சை, என்னுடைய கண்கள் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது எனக்குள்ளாக இச்சையா எனக்குள்ளே போகிறது. இச்சை எனக்குள்ள போன உடனே இங்க தாவீது ஜெபம் பண்றாரு, என்னுடைய பிறப்பிலேயே நான் பாவி, அந்த பாவ சுபாவம் என் சரீரத்திலே போராடி கொண்டிருக்கிறது. அப்ப என்ன நடக்குது? இந்த இச்சையும் அதுவும் இரண்டரை கலக்கும் போது பாவத்தை பிறப்பிக்கிறது. அது என்னை மரணத்துக்கு நேராய் கொண்டு போகிறது. தாவீது உணர்ந்துட்டான், அந்த பாவத்தினுடைய வேதனைக்குள்ள போய் உணர்ந்துட்டான். அதனால தாவீது சொல்ற, ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்குள்ளாக நீங்க சிருஷ்டியும் ஆண்டவரே. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிற விஷயம், நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்க வேண்டும். இருதயத்தை அசுசிப்படுத்துவதற்கு எல்லா காரியங்களும் ஆயத்தமாக இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த பாவ உலகத்தில் இருந்து கொண்டு பரிசுத்தமாய் வாழும்படியாய், இருதயத்தை சுத்தமாய் காத்து கொள்ளும்படியாய் உங்களையும் என்னையும் அந்த பரிசுத்த அழைப்பிலே தேவன் அழைத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். அவர் உள்ளத்தை பார்க்கும் போது அது சுத்தமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்ப இருதயத்தை எப்படி சுத்தமாக நம்ம காத்துக்கொள்ள முடியும்?
புதிய ஏற்பாட்டினுடைய சத்தியம் அதைத்தான் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. வாசிங்க, புதிய உடன்படிக்கையை குறித்தே நம்ம வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிங்க. எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிரூபம் நீங்கள் தானே. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிரூபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளினாலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கை கற்பலகைகளிலே வசனம் எழுதப்பட்டிருந்துச்சு. ஆனா புதிய உடன்படிக்கை குறித்து பேசும்போது இருதயமாகிய சதையான பலகையில உள்ளே எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய இருதயத்தை நான் சுத்தமாய் காத்துக்கொள்ளணும்னு சொன்னா அவருடைய வார்த்தைகள், அவருடைய பிரமாணங்கள், அவருடைய சட்டங்களை என்னுடைய இருதயமாகிய சதை உள்ள என்னுடைய இருதயத்திற்குள்ள அவருடைய பிரமாணங்களை நான் காத்துக்கொள்ள வேண்டும். இதை காத்துக்கொள்ளன்னு சொன்னா என்னுடைய ஜீவிதத்துல என்னுடைய இருதயம் அசுசிப்படும். அது மாத்திரமல்ல, ரோமர் 2ஆம் அதிகாரம் 28-29 வாசிங்க. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செயல்படும் விருத்த சேதனமும் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுதியிருக்கிறபடி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இங்க பாருங்க, ரோமர்ல மிக தெளிவா எழுதுகிறாரு, வெளிப்பிரகாரமான எந்த ஒரு மாற்றமும் இருதயத்துக்குள்ள மாற்றத்தை கொண்டு வராது. உள்ளுக்குள்ளே ஒரு மாற்றம் நடக்கணும். உள்ளுக்குள்ள இருதயத்திற்குள்ள ஒரு விருத்த சேதனம் நடக்கணும். உள்ளுக்குள்ள ஒரு மறுரூபம் நடக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு சத்தியம் அதைத்தான் சொல்லுகிறது. நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம்னா வெளியில நீங்க உங்களுடைய நகையெல்லாம் நீங்க கழட்டி போடலாம். ஆனா உள்ளுக்குள்ள இருதயத்துல விருத்த சேதனம் இல்லாவிட்டால் நீங்கள் சுத்தம் இல்லாதவர்கள். நீங்க வெள்ளை துணி போட்டுக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பரிசுத்தம் இல்லைன்னா, உங்களுடைய இருதயம் சுத்தம் இல்லைன்னா நீங்க சுத்தம் இல்லாதவர்கள். வேஷம் போட முடியாது. இதைத்தான் பரிசேயர் சதுசேயர் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே, வெளியில வெள்ளை அடிக்கப்பட்டிருக்கிறது, உள்ளே நாற்றம் எடுக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட வெளிப்பிரகாரமான வேஷத்தை இன்றைக்கு உதறி தள்ளி விடுவோம். நம்முடைய வெளிப்பிரகாரமாக நம்முடைய நடை உடை பாவனையில நம்ம கிறிஸ்தவர்களாய் காண்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய உள்ளத்திற்குள்ள ஒரு விருத்த சேதனம் நடக்கணும். உள்ளத்துக்குள்ள ஒரு பரிசுத்தம் உண்டாக வேண்டும். இருதயம் சுத்தமாய் இருக்க வேண்டும். அந்த இருதயத்தை அசுசிப்படுத்தும்படியாய் சத்துரு பலவிதமான மாய வலைகளை உலகத்தில் விரித்துக் கொண்டிருக்கும் போது இன்றைக்கு ஆவியானவர் உங்களை என்னை அழைக்கிறார், இருதயத்தில் ஒரு சுத்தம் உண்டாகும்படியாக. அதான் தாவீது சொல்கிறார், ஆண்டவரே சுத்தமான இருதயத்தை எனக்குள்ள நீங்க சிருஷ்டிங்க ஆண்டவரே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இல்ல நீங்க வெளிப்படையான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறீங்களா? வெளிப்படையா நீங்க பாடுறது, நீங்க பிரசங்கம் பண்றது, நீங்க ஊழியம் பண்றது, நீங்க ஜெபிக்கிறது, இதெல்லாம் உங்களுடைய இருதயத்தினுடைய சுத்தத்தை தீர்மானிக்காது. மாய்மாலமா கூட நம்ம செய்ய முடியும். மாய்மாலமா பிரசங்கம் பண்ண, மாய்மாலமா ஊழியம் பண்ண முடியும், மாய்மாலமா வேதத்தை வாசிக்க முடியும், மாய்மாலமா ஜெபிக்க முடியும். ஆனா ஒன்று, இருதயத்துக்குள்ளிருந்து வருகிற ஜெபம் அடுத்தவர்களை அது பாதிக்கும். இருதயத்துக்குள்ளிருந்து வருகிற ஆராதனை அது தேவனை அசைக்கும். இருதயத்துக்குள்ளிருந்து நடக்கிற ஊழியம் அது ஆத்தும அறுவடையை கொண்டு வரும். இருதயத்துக்குள்ளிருந்து உன்னுடைய கீழ்ப்படிதல், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மற்றவர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்க வாழ்க்கையில உங்களை கொண்டு ஆண்டவர் இன்னும் யாரையும் ரட்சிக்க முடியல, சபையில உங்களால பிரச்சனை, குடும்பத்துல உங்களால பிரச்சனை அப்படின்னு சொன்னா உங்க உள்ளத்திற்குள் ஒரு விருத்த சேதனம் நடக்கவில்லை. உங்களுடைய இருதயம் பரிசுத்தமாகவில்லை. வெளியில தான் நீங்க மாறிட்டு இருக்கிறீங்களே ஒழிய உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு மறுரூபம் நடக்கவில்லை. இன்னைக்கு தாவீதை போல நீங்க ஜெபிங்க, ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னில நீங்க சிருஷ்டியும் ஆண்டவரே. இன்னைக்கு அந்த சுத்த இருதயத்தை தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். கொலோசையர் நிருபத்துல வாசிக்கலாம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். இந்த விருத்த சேதனம் கையினால் செய்யப்படுகிறது அல்ல. நியாயப்பிரமாண காலகட்டத்தில் கையினால செஞ்சாங்க. இது கையால் செய்யப்படாத விருத்த சேதனம். இது ஆவியில நமக்குள்ள நடக்கிற மாற்றம். அது எப்படி நடக்குதாமா? எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலன் பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிறார். அது எப்படி உள்ளத்துக்குள்ள ஒரு மாற்றம் நடக்கும்? வாசிங்க 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 22 வாசிங்க.
அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த அதிகாரத்தை நீங்க முழுசு வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்தவன், ஒரு ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில எப்படி அந்த மாற்றம் வெளிப்படணும்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஆவியானவர் மூலமாய் பவுல் பேசுற என்னன்னா, இந்த உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி நாம் நடக்க வேண்டும். முந்தின நடக்கை, நமக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருந்துச்சு, முன்னாடி ஒரு சுபாவம் இருந்துச்சு, முன்னாடி நமக்கு ஒரு பழக்க வழக்கம் இருந்துச்சு, அவைகளை களைந்து போட்டு, நல்லா கவனிச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணுங்க அந்த வேர்டை, களைந்து போட்டு. நீங்க தான் பண்ணணும், ஆண்டவர் அதை பண்ண மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க விருப்பமாய் பிடித்துட்டு இருக்கிற உங்களுடைய சுபாவம் இருக்குது இல்லையா, அதை நீங்களே வெறுத்து தள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க பிடிச்சிட்டு ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க, ஒரு நாள் விடுதலை நடக்காது. நீங்கள் அதை களைந்து போட வேண்டும். களைந்து போட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலா இருக்கிற புதிய மனுஷனை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னு என்ன? இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, சுபாவத்தில் நடக்கிற மாற்றத்தை குறித்து பேசுகிறார். அதுக்கு கீழே நீங்க வாசிச்சு பாருங்க, கெட்ட வார்த்தை உங்க வாயில வர வேண்டாம், நீங்க பக்தி விருத்திக்கு ஏதுவானவைகளை பேசுங்க, பொய் சொல்லாதீங்க, திருடாதீங்க, கோபப்படாதீங்க, மூர்க்கப்படாதீங்க, ஒருத்தர் மன்னிங்க என்று சொல்லி அநேக காரியங்களை பவுல் அங்கே வரிசையாக எழுதி கொண்டிருக்கிறார். அப்படின்னா உங்களுடைய இருதயத்துல சுத்தமா இருக்குதுன்னு சொன்னா இந்த சுபாவங்கள்ல வெளிப்படும். உங்களால கோபத்தை அடக்க முடியலையா? உங்களுக்குள்ள வைராகி இருக்குதா? உங்களால மன்னிக்க முடியலையா? உங்களால ஒப்புரவாக முடியலையா? உங்களுக்கு பிடிவாதம் இருக்குதா? உங்களுக்கு இன்னும் பழைய சுபாவங்கள் உங்களுக்குள்ள மேலோங்கிட்டு இருக்குதா? உங்க இருதயம் சுத்தம் இல்லை. அங்க சொல்றாரு, பரிசுத்த ஆவியை நீங்க துக்கப்படுத்தாதீங்க. உங்க இருதயம் இப்படி பாவத்தினால பழைய மனுஷனை களைந்து போடாதபடிக்கு, கிறிஸ்தவன் என்று சொல்லிட்டு பல வருஷம் ஆச்சு, ஏன் சுபாவத்துல மாற்றம் இல்ல? பல வருஷமா வசனத்தை படிக்கிறோம், அட்லீஸ்ட் ஒரு சுபாவமாவது ஒரு வருஷத்துக்கு நீங்க திருத்தணும்னா இத்தனை வருஷத்துல எத்தனை சுபாவம் நம்மளை விட்டு மாறி இருக்கணும்? பல முறை நம்ம கேட்கிறோம், மற்றவர்கள் உங்களை சுட்டி காட்டுகிறாங்கன்னு சொன்னா அந்த குறை உங்களுக்கு உள்ள இருக்குதுன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லைன்னா ஏன் சுட்டி காமிக்கிறாங்க? அந்த குறையை நான் மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஏன் உங்களால தேவ சன்னிதானத்தில் தாழ்ந்து கொடுக்க முடியல? எனக்கு அருமையானவர்களே, பழைய மனுஷனை நீ களைந்து போடு என்று ஆவியானவர் சொல்லுகிறார். பழைய மனுஷனை உள்ளுக்குள்ள வைத்துக் கொண்டு இருதயம் சுத்தம் இல்லாமல் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நீ இருதயத்துல சுத்தம் இல்லாம நீ உபவாசம் பண்ணலாம், இருதயத்துல சுத்தம் இல்லாம ஊழியம் பண்ணலாம், இருதயத்துல சுத்தம் இல்லாம ஜெபிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கலாம், ஆனால் நீ தேவனை தரிசிக்க முடியாது. மாய்மாலம் பண்ணுகிறீர்கள், வஞ்சிக்கப்படாதீர்கள் என்று சொல்லி ஆவியானவர் இன்றைக்கு ஆலோசனை சொல்லுகிறார். தாவீதை போல நம்ம ஜெபிக்கிற, ஆண்டவரே சுத்த இருதயத்தை இல்ல நீங்க சிருஷ்டிங்க ஆண்டவரே, ஒரு சுத்த இருதயம். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு தாழ்மையோட ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்குள்ள என்னென்ன சுபாவங்கள் மாற்ற வேண்டுமோ, என்னென்ன கேரக்டர், உங்களை நீங்களே வேத புஸ்தகமாகி கண்ணாடிக்கு முன்பாக நின்று பாருங்கள். அது உங்களை சுட்டி காண்பிக்கும், அது உங்களுக்கு உணர்த்தும். அதை தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே இந்த காரியம் எனக்குள்ள இருக்கிறது. 1 யோவான்ல என்ன சொல்றாரு? நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. எதையாவது நீங்க ஏற்றுக்கொள்ளாம நீங்க எதையாவது எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ள சத்தியம் இல்லை என்று அர்த்தம். எனக்கு அருமையானவர்களே, ஒரு நிமிஷம் உங்களை தாழ்த்தி, ஒருவேளை எனக்குள்ள இருந்துச்சுன்னா என்ன பண்றது? ஒருவேளை எனக்குள்ள அந்த சுபாவம் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்றது? ஏன் அந்த தாழ்மை நமக்கு வர மாட்டேங்குது? தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். எனக்கு அருமையானவர்கள், ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது எல்லா பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையோடு தேவ சன்னிதானத்துல போய் தாவீதை போல ஒரு சுத்த இருதயத்தை என்னில சிருஷ்டிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். இல்லாவிட்டால் என்றைக்கு வேணாலும் ஒரு வழிப்போக்கன் வருவான். தாவீது அவன் விசுவாசத்தினுடைய உச்சத்தில் நிற்கும் போது, ஆவிக்குரிய மனிதனாய் அவன் உயரத்தில் இருக்கும் போது, தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது, ஒரு சின்ன வழிப்போக்கன் அவனுடைய வாழ்க்கையே சின்னாபின்னமாகும்படியாய், தகர்த்து போடும்படியாய், தேவனோடு உள்ள ஐக்கியத்தை தகர்த்து போடும்படியாய் அவனுடைய வாழ்க்கையில கிரியை செஞ்சது உண்மை என்று சொன்னால் நீங்களும் நானும் தப்பி போக முடியாது. அதனாலதான் தாவீதுடைய ஜெபத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவரே சுத்த இருதயத்தை நீங்க சிருஷ்டிங்க ஆண்டவரே. அந்த பாவத்திற்குள் போய் கொண்டு வந்தவன் சொல்லுகிறான், அந்த சுத்த இருதயம் நஷ்டப்பட்டதுனாலதான் நான் இப்படி கடினமான ஒரு பாவத்துக்குள்ள போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆண்டவரே சுத்த இருதயத்தை நீங்க சிருஷ்டிங்க ஆண்டவரே என்று சொல்லி தாவீது ஜெபிக்கிறான். இன்னைக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு அந்த சுத்த இருதயத்துக்காக ஆண்டவர்கிட்ட நம்ம விண்ணப்பம் பண்ணுவோம்.
அந்த சுத்த இருதயம் உங்களிலும் என்னிலும் சிருஷ்டிக்கப்படும்படியாய் தயவு செய்து ஆண்டவர்கிட்ட இன்றைக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். இரண்டாவதாக வாசிங்க அந்த அதிகாரத்துல சங்கீதம் 51:10. இரண்டாவது என்ன சொல்றாரு? சங்கீதம் 51:10. தேவனே, சுத்த இருதயத்தில் என்னை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். இரண்டாவது சொல்றாரு, நிலைவரமான ஆவியை என்னுடைய உள்ளத்துல புதுப்பியும். அதாவது ஆங்கில வேதாகமத்துல நியூ ஸ்பிரிட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஆவி. அப்போ நியூ ஸ்பிரிட் தட் வில் பி நாட் மூவ்டு, அது விலகாத நிலையா இருக்கிற ஒரு ஸ்பிரிட். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுது? அது ரைட் ஸ்பிரிட், இல்லைன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பிரிட், அதாவது விலகாம ஒரே இடத்துல நிலையா நிக்கக்கூடிய ஆவி. தாவீது சொல்றாரு, எனக்குள்ள சுத்த இருதயத்தை கொடுத்துருங்க, அதே மாதிரி நிலைவரமான ஆவி எனக்குள்ள கொடுங்க ஆண்டவரே. தி ரைட் ஸ்பிரிட், ஒரு சரியான ஆவி ஆண்டவரே, ஒரு மூவ் ஆகாத, ஆண்டவரே ஷேக் ஆகாத, நிலையா நிக்கிற ஒரு ஆவி எனக்குள்ள கொடுங்க. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை என்ன தெரியுங்களா? பல நேரங்களில நல்ல உற்சாகமா இருப்போம், அடுத்த நாள் டவுன் ஆயிரும். அடுத்த நாள் நல்லா ஒப்பு கொடுத்துருப்போம், மறுபடியும் அந்த பாவத்தை செஞ்சிருவோம். அடுத்து நிறைய தீர்மானங்கள் எடுத்திருப்போம், அந்த தீர்மானத்தை விட்டு எவ்வளவு தூரமா விலகி போயிருப்போம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஐயோ ஆண்டவரே மறந்துட்டனே, ஆண்டவரே இது மிஸ் ஆயிடுச்சு என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையுடைய கிராஃப் எடுத்து பாருங்க, மேல கீழே மேல கீழே இப்படியே போயிட்டு இருக்கும். தாவீதுடைய வாழ்க்கையில அவன் பயங்கர சந்தோஷத்தில் இருந்த, ஆண்டவரை ஆராதிக்கிறவன், துதிக்கிறவன், பயங்கரமான வெற்றிகளை சுதந்திரித்துக் கொண்டவன். திடீர்னு அவனோட கிராஃப் கீழே போயிடுச்சு. தாவீது பயந்துட்டான். அதாவது எழுதி வைக்கிற, ஆண்டவரே இனி இப்படி ஒரு காரியம் நடக்கக்கூடாது, நிலைவரமான ஆவி எனக்குள்ள கொடுங்க ஆண்டவரே, ரைட் ஸ்பிரிட் என்னை வழி நடத்திட்டு ஆண்டவரே, என்னை விட்டு அது மூவ் ஆகாத ஒரு ஸ்பிரிட் எனக்கு வேணும் ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆவி எனக்குள்ள நீங்க தாங்க ஆண்டவரே என்று சொல்லி தாவீது ஜெபிக்கிறான். பாருங்க, அந்த பாவத்துக்குள்ள போயிட்டு வந்தவனாலதான் அந்த உணர்வு வந்துருச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் எத்தனை முறை பச்சைபாலுடைய பாவத்தில் விழுந்திருக்கிறோம். தாவீதுக்கு பச்சைபால், நமக்கு பல வழி. விபச்சாரம் மட்டுமில்ல, செய்கிற ஒரு பாவங்களும் அது நிலைவரமான ஆவி நமக்குள்ள இல்லை என்பதை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம், நாளைக்கு இந்த சந்தோஷம் நிக்குதா? இன்னைக்கு சந்தோஷமா ஆராதிக்கிறோம், நாளைக்கு உங்களால சந்தோஷமா ஆராதிக்க முடியுமா? இன்னைக்கு சந்தோஷமா ஜெபிக்கிறீங்க, நாளைக்கு ஜெபிக்க முடியுமா? உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு ஜெபிக்கணும், ஆண்டவரே நிலைவரமான ஆவி எனக்கு கொடுங்க. நம்ம எல்லாரும் குறை உள்ளவர்கள், பலவீனம் உள்ளவர்கள். வழிப்போக்கன் எந்த நேரத்தில் வருகிறான், நம்மை பலவீனப்படுத்துகிறான். குடும்பத்துக்குள்ள கோபம் என்ற வழிப்போக்கன் வருகிறான், பிரச்சனை என்ற வழிப்போக்கன் வருகிறான், பிரிவினை என்ற வழிப்போக்கன் வருகிறான், பொருளாசை என்ற வழிப்போக்கன் வருகிறான். பல வழிப்போக்கர்கள் தினமும் நம்முடைய கிறிஸ்தவ குடும்பத்துல கிறிஸ்தவ பிள்ளைகளை சுற்றி வந்து கொண்டிருக்கிறான். அவர்களுக்கு சமையல் பண்ணுகிறது நம்முடைய வேலை அல்ல. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. வழிப்போக்கர்களை சமையல் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம நிலைவரமான ஆவியை இழந்து கொண்டு நிற்கிறோம். என கருமையானவர்களே, தாவீது இரண்டாவது விண்ணப்பம் பண்ணுகிறான், எனக்குள்ள இந்த நிலைவரமான ஆவியை கொடுங்க ஆண்டவரே. வாசிக்கலாம், ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனத்தை வாசிங்க. உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி, உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாகிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. இப்ப பவுல் சொல்றாரு, உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுக்கு பிரியமா இருக்க நான் விரும்புகிறேன், ஆனால் எனக்கு உள்ள இருக்கிற மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற ஒரு பிரமாணம் என்னுடைய சரீரத்தில் இருக்கிறது. ரெண்டுலையும் நான் நெருக்கப்படுகிறேன், அது என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. இதனாலதான் என்னுடைய வாழ்க்கையில நிலைவரமான ஆவி இல்லை, என்னால ஸ்திரமா இருக்க முடியல, ஸ்திரமா ஜெபிக்க. பலரும் கேட்கிறாங்க, என்னால ஜெபிக்க முடியல, இப்போ என்னால ஆராதிக்க முடியல. ஏன்? நிலைவரமான ஆவி நமக்கு நஷ்டப்பட்டு விட்டது. ரைட் ஸ்பிரிட் நம்ம லீட் பண்ணவில்லை. ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு. இப்ப பாருங்க, மாம்சத்தின்படி நடக்கிறதும் ஆவியின்படி நடக்கிறதையும் குறித்து டிஃபரன்ஷியேட் பண்ணுகிறாரு. அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளாக மாம்சமும் இருக்கிறது, ஆவியும் இருக்கிறது. நீங்க மாம்சத்துக்கு இடம் கொடுக்கும் போது நிலைவரமான ஆவியை நீங்கள் இழந்து விடுவீர்கள். அதனாலதான் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று ரோமர் 8 சொல்லுகிறார். அப்போ நமக்குள்ளே ஆவியும் இருக்கிறது, மாம்சமும் இருக்கிறது. கலாத்தியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம்
17வது வசனத்தை வாசிங்களேன். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் நமக்குள்ள இருக்கிற மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும், நம்முடைய ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. இச்சித்துக் கொண்டே இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை நாம் செய்யாதபடிக்கு என்ன பிளான் பண்ணுகிறோமோ அதை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் போராடி கொண்டிருக்குது. அணு தினமும் நமக்கு இதுதான் பிரச்சனை. அணு தினமும் நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் பிரச்சனை. தாவீது ஜெபிக்கிறான், இல்ல ஆண்டவர் இது வேண்டாம், ஒரு நிலைவரமான ஆவி எனக்கு கொடுங்க ஆண்டவரே. உள்ளான மனுஷனுக்குள்ள தாவீது தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தான். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி யுத்தத்துல என்ன நடக்குமோ என்று யோசித்துக் கொண்டிருந்தான். கர்த்தருடைய யுத்தத்தை பிளான் பண்ணி கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய சரீரம் பச்சைபாலை நோக்கி பார்த்து கொண்டிருந்தது. அப்ப பாருங்க, உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி அவன் தேவனுடைய திட்டத்துக்கு தான் நோக்கமா இருந்தான். ஆனால் அவனுடைய சரீரம் பச்சைபாலை நோக்கி அவனை இழுத்துருச்சு. தாவீது புரிஞ்சுக்கிட்டான், ஓ, 2 ஆவி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, என்னால முடியாது. அந்த பாவத்திலிருந்து மீண்டு வந்தோடனே பயபக்தியோடு ஒரு ஜெபத்தை செய்யற, ஆண்டவரே இனி எனக்கு நிலைவரமான ஆவி எனக்குள்ள கொடுங்க ஆண்டவரே, நிலைவரமான ஆவி எனக்குள்ள புதுப்பிங்க ஆண்டவரே, சரியான ஆவி என்னை நடத்துட்ட ஆண்டவரே, இது வேற ஆவி என்னை வழிதப்பி போக பண்ணிருச்சு ஆண்டவர் என்று சொல்லி தாவீது ஜெபிக்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில எத்தனை முறை இந்த நிலைவரமான ஆவி இல்லாதபடிக்கு நம்ம தவித்து இருக்கிறோம். எத்தனை முறை இந்த வழிப்போக்கன் நம்ம டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறான். எத்தனை முறை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறோம். இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார், ஒரு நிலைவரமான ஆவி நமக்கு தேவை. இந்த நிலைவரமான ஆவியை தடுக்கும்படியான வழிப்போக்கர்கள் புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி என்ன தெரியுமா? அது மாம்சத்தின் கிரியைகள். கலாத்தியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். கலாத்தியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 19 இருந்து வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்குள்ள இன்னைக்கு இருந்தா கூட வழிப்போக்கனுக்கு அழகான சமையல் நீங்க பண்ணிட்டீங்க. நீங்க பண்ண சமையல் நிமித்தமா தான் அந்த கோபம் உங்களுக்குள்ள இருக்குது. நீங்க அந்த கோபத்துக்கு சமைச்சு கொடுத்துட்டீங்க. சிலர் வைராக்கியத்துக்கு சமையல் பண்றீங்க, சிலர் பொறாமைக்கு சமையல் பண்ணிருக்கிறீங்க, சிலர் விபச்சாரத்துக்கு சமையல் பண்ணிருக்கிறோம். பல விதமான காரியங்களுக்கு சமையல் பண்ணி 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 கொடுத்ததுனால அது ருசி கண்ட பூனை அது உன்னை சுற்றி சுற்றி வருகிறது. நம்ம ஜெபிக்கிறோம், ஐயோ கோபத்துல இருந்து எனக்கு விடுதலையே இல்லையே, நீ தான் சமைச்சு போட்டிருக்கீல்ல, அப்ப பின்னாடி அது வரதானே செய்யும். ஐயோ இந்த இச்சையிலிருந்து எனக்கு விடுதலை இல்லை, நீ சமைத்து கொடுத்திருக்கிறாய் அல்லவா. எந்தெந்த பாவத்துல நீ விடுதலை ஆகவில்லையோ, எந்தெந்த பாவங்களை பின்தொடர்ந்து வந்திருக்குதோ அதற்கு நீங்கள் சமையல் பண்ணி இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்று அந்த சமையலை நிறுத்துங்க. அந்த வழிப்போக்கனுக்கு நீங்க விருது வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது வழிப்போக்கன், அவனுக்கு உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, அந்த நிலைவரமான ஆவி நஷ்டப்படுத்துவதற்காக சின்ன கோபமா தான் இருக்கும். நிலைவரமான ஆவி அவன் நஷ்டப்படுத்துறான். ஒரு சின்ன வைராகியம் தான் நிலைவரமான ஆவி நஷ்டப்படுத்தும்படியாக பிரிவினைகள், பொறாமைகள், கொலைகள், மார்க்கபேதங்கள், இதெல்லாம் உங்களுடைய ரைட் ஸ்பிரிட்டை டிஸ்டர்ப் பண்ணும்படியாய் சத்துரு ஏவுகிற அஸ்திரங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க யோசிச்சு பாருங்க, உண்மையிலே மனசாட்சி தொட்டு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள இந்த லிஸ்ட்ல என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதை தாழ்மையோடு ஒத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே எனக்குள்ள இந்த மாம்சத்தின் கிரி இருக்குது ஆண்டவரே, எனக்குள்ள இந்த ஒரு பலவீனம் இருக்குது ஆண்டவரே, இதை எடுத்து போடுங்க ஆண்டவரே, இனி நான் அதுக்கு சமையல் பண்ண மாட்டேன் ஆண்டவரே, ஒரு நிலைவரமான ஆவி எனக்கு வேணும் ஆண்டவரே. 51ஆம் சங்கீதம் தாவீது அழுது புலம்புகிறான். உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை வேணும்னா இன்னைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்துல ஒப்பு கொடுங்க. ஒரு நிலைவரமான ஆவியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எப்படி அந்த நிலைவரமான ஆவியை பெற்றுக் கொள்வது? வேகமாக வாசிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது. எளிமையா 2 வசனத்தை வாசிக்க போறோம். ஒன்று, நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்துக்கோங்க, மாம்சத்து இச்சையை நீங்க நிறைவேற்ற மாட்டீங்க. அப்படின்னா என்னுடைய போக்கஸ் எல்லாம் எனக்குள்ள ஒரு ஆவி இருக்குது அல்லவா, அந்த ஆவி மனுஷனுக்கு என்ன தேவையோ அதை நான் நிறைவேற்றுறேன். இந்த மாம்ச மனுஷனுக்கு தேவையானது எனக்கு வேண்டாம். எப்படி மாம்சத்தில் இருக்கிறவங்க சொல்லுவான், நீ எல்லாம் போகாத, நீ எல்லாம் பேசாத, மன்னிக்காத, இது மாம்சம் சொல்லிட்டே இருக்கும். ஆவிக்குரிய மனுஷன் என்ன சொல்லுவான்? பைபிள் எடுத்து பாருங்க, ஒருவருக்கு மன்னிங்க, ஒப்புரவாகுங்க, கீழ்ப்படிங்க, இதுதான் ஆவி சொல்லுவோம். இதுல எதுக்கு நீங்க கீழ்ப்படி போறீங்க? என்ன இருந்தாலும் அதெல்லாம் முடியாது, அதெல்லாம்
செய்ய முடியாது. எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்கிறது? எவ்வளவு நாள் தான் சகிச்சுட்டு இருக்கிறது? சகிச்சுதான் ஆகணும். உங்க மாம்சம் அப்படி சொல்லுது. எனக்கு அருமையானவர்களே, அதை நீங்க பிரிச்சு பார்த்து ஆவிக்கேற்றபடி நடந்துட்டீங்கன்னா இந்த மாம்சத்தை கொன்று விடலாம். இதற்கு சமையல் பண்ண முடியாது. இந்த ரைட் ஸ்பிரிட் உங்களை வழி நடத்தும். அப்ப ஆவிக்கேற்றபடி சிந்திக்கணும்னா நீங்க வேத புஸ்தகத்தை வாசிக்கணும். பைபிளே தொடர்றது இல்ல, அப்புறம் எப்படி ஆவிக்கேற்றபடி சிந்திப்பீங்க? வசனத்தை நீங்க தியானிக்கிறது இல்ல, அப்புறம் எப்படி ஆவிக்கேற்றபடி சிந்திப்பீங்க? எடுத்தா சங்கீத நடுப்பகுதி எடுத்து சங்கீதத்தை வாசிச்சுட்டு போறீங்க. எப்படி உங்களுக்கு உபதேசம் தெரியும்? புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள்லாம் எப்படி தெரியும்? வசனத்தை ஒரு கிரமமா வாசிக்கிறது இல்ல, அல்லது சபைக்கு போய் செய்தி கேட்கறது இல்ல. இப்படி இருந்தா ஆவிக்குரிய ஆகாரம் எப்படி கிடைக்கும்? எனக்கு அருமையானவர்களே, அப்படி இல்லைன்னா மாம்சத்துக்கு நீங்க தீனி போட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். அது நிலைவரமான ஆவியை பாதிக்கும். 2வது வசனம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு நம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாருங்க, இயேசு கிறிஸ்து பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் வந்து மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவத்தை ஜெயிக்க முடியும், விபச்சாரத்தை ஜெயிக்க முடியும், கோபத்தை ஜெயிக்க முடியும், பொறாமையை ஜெயிக்க முடியும். காரணம், இயேசு தன்னுடைய மாம்சத்துல பாவத்துக்கு ஆக்கினை தீர்ப்பு கொடுத்து விட்டார். இந்த சத்தியத்தை விசுவாசிங்க. நிலைவரமான ஆவி உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஒரு நாள் நீங்க நிலைவரமான ஆவியை விட்டு டிஸ்டர்ப் ஆக முடியாது. குறைவுள்ளவர்கள் தான், பலவீனம் உள்ளவர்கள் தான். அந்தபடி ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறார். ஆவியானவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னால நிலைச்சு நிக்க முடியல, என்னால ஜெப வாழ்க்கையில தொடர்ந்து எடுக்க முடியல, என்னால ஒரே மாதிரி ஒரு ஆவியை மெயின்டைன் பண்ண முடியல, ஒரே மாதிரி கேரக்டர் மெயின்டைன் பண்ண முடியல, ஒரே மாதிரி நான் மற்றவர்களோடு பழகுறதை என்னால மெயின்டைன் பண்ண முடியல, நான் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறேன். இன்றைக்கு ஒரு மாதிரி பேசுறேன், சந்தோஷமா இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுறேன், துக்கமா இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுறேன். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஒரு நிலைவரமான ஆவி இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆவியானவர்கிட்ட ஒத்தாசை கேளுங்க. இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு அந்த நிலைவரமான ஆவியை கொடுக்கும்படியாய் நம்முடைய மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளையே அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவி. அப்ப அங்கிருந்து அது புறப்பட்டு கண்டினியூஸா அங்கிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. பரிசுத்த ஆவி ஒரு நதி கொப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நதி மேல இருந்து பொழிந்து வந்து கொண்டே இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, அந்த நதி தொடர்ந்து எனக்குள்ள ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும்போது எனக்குள்ள இருக்கிற பழைய காரியங்கள் மாறி 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 எனக்குள்ளே ஒரு புதுப்பிக்கிற அனுபவம் வருகிறது. அதனாலதான் சொல்றாரு, நிலைவரமான ஆவி எனக்குள்ள புதுப்பிங்க ஆண்டவரே. இங்கிலீஷ்ல ரினியூ பண்ணுங்க ஆண்டவரே. ரினியூவல் ஆயிட்டே இருக்கணும். அப்படின்னா இது கண்டினியூஸா பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள பொழிந்தருளப்படும் போது, தொடர்ந்து நான் ஆவியில நிறைந்து ஜெபிக்கும் போது, தொடர்ந்து ஆவியானவரோடு நான் நெருங்கி இருக்கும் போது, அந்த ஆவியானவர் எனக்குள்ள என்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார், புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார். எனக்குள்ள இந்த நிலைவரமான ஆவி செயல்பட ஆரம்பித்து விடுகிறது. தாவீது ஜெபிக்கிறான், ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல ஒரு வசனம் இருக்கிறது, வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 25, 26, 27 மிக தெளிவா இந்த இருதயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார். சுத்த இருதயத்தை நமக்குள்ள சிருஷ்டிக்கும்படி சுத்தமான இருதயத்தை நமக்குள்ள அவர் கொடு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களை அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு அவரிருந்து புறப்படுகிற ஆவி அந்த நதி நமக்குள்ள பாயும் போது அதை நம்ம ரினியூவல் பண்ணுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல வைராக்கியமா இருந்திருக்கலாம், நிலைவரமான ஆவி கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம், சுத்த இருதயம் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஸ்டேட்டஸ் என்ன? இன்னைக்கு உங்களை எக்ஸாமின் பண்ணி பாருங்க. இன்னைக்கு உங்களை சீர்தூக்கி பாருங்க. ஒருவேளை சுத்த இருதயம் நஷ்டப்பட்டு இருக்கிறதா? நிலைவரமான ஆவி இல்லாம ஒரு ஆசிலேஷன் மைண்டோடு இருக்கிறீங்களா? அல்லது ஒரு வேவரிங் மைண்டோடு இருக்கிறீங்களா?
அல்லது இருமனம் உள்ளவர்களா இருக்கிறீர்களா, அல்லது 2 இடத்துல கால் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், ஒரு நிலைவரமான ஆவி உனக்கு தேவை. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிலைவரமான ஆவி தேவை. ஒரே மாதிரி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். என்ன பிரச்சனை வரலாம், என்ன பவுல் சொல்லுகிறான், அவருக்கு ஒரு நிலைவரமான ஆவி இருந்துச்சு. உபத்திரவங்கள், பசி, பட்டினி, நிர்வாணம், நாசமோசம், அவமானம் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் பவுலுடைய முகத்திலேயோ பவுலுடைய பேச்சிலேயோ அவருடைய பிரசங்கத்திலேயோ ஒரு வித்தியாசத்தை காண முடியவில்லை. அது ஒரு நிலைவரமான ஆவி. அப்படிப்பட்ட ஆவி உங்களுக்குள்ள வரணும்னு சொல்லி இன்னைக்கு ஜெபிங்க. ஆண்டவரே, எனக்குள்ள அதை புதுப்பீங்க ஆண்டவரே. அந்த நதி எனக்குள்ள பாயிண்ட் ஆண்டவரே, எனக்குள்ள சுத்த இருதயத்தை நீங்க சிருஷ்டிங்க ஆண்டவரேன்னு சொன்னா, இன்னைக்கு தாவீது போல ஒரு தோல்விக்குள்ள நம்ம போகாதபடிக்கு வெற்றி உள்ளவர்களா இருக்க முடியாது, ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது. தேவன் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக. ஒரு நிமிட கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? இந்த 2 விஷயத்தை ஆண்டவர் நமக்குள்ள செய்யும்படியாய், ஆண்டவரே இந்த 2 விஷயத்துல நான் சரியாகணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. எனக்கெல்லாம் அது ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கெல்லாம் இந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு தயவு செய்து வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க. ஒருவேளை உங்களுக்குள்ள இருந்தா என்ன பண்ண போறீங்க? ஒருவேளை உங்களுக்கு தெரியாம உங்களுக்குள்ள இருந்தா என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம எல்லாரும் குறை உள்ளவர்கள், பலவீனம் உள்ளவர்கள், அவர்கிட்ட தாழ்த்தலாம். எனக்குள்ள ஒரு சுத்த இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு நிலைவரமான ஆவிய எனக்குள்ள புதுப்பீங்க ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? ஒரு நிமிஷம் கண்களை மூடி அவருடைய சன்னிதானத்துல நம்மை தாழ்த்தலாம். பலிபீடத்தில் என்னை பரனே படுக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைவில் ஓடி வந்தேன், கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைவில் ஓடி வந்தேன், கழுவும் திருரத்தத்தாலே ஒவ்வொருவருடைய இருதயம் கழுவப்படுவதாக, பாவ கரைகள் கழுவப்படுவதாக. இப்பொழுது யாரெல்லாம் கேட்டுக்கொண்டோ அவங்க மேல நம்முடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, ஒரு சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் ஆண்டவரே. கல்வாரியின் அன்பினையே ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. ஒரு சுத்த இருதயம் உங்களுக்கு தேவை. விருந்து பண்ண வேண்டாம், ஆசிலேஷன் மைண்ட் வேண்டாம், ஒரு வேவரிங் மைண்ட் வேண்டாம், இருமனமுள்ள வாழ்க்கை வேண்டாம், விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறது வேண்டாம். ஓடி வந்து கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, யாரெல்லாம் இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, ஒருவேளை வழிபோக்கனுக்கு விருந்து செய்து இருதயம் அசுசிப்பட்டவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா இப்பொழுதே உங்களுடைய ரத்தம் அவர்களை பரிசுத்தப்படுத்தணும். யாரெல்லாம் உங்களுடைய சமூகத்துல தங்களை தாழ்த்தி கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவர், இப்பொழுதே அவர்களுக்கு கிருபை அளிங்க ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நிலைவரம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கையில விழுந்து விழுந்து எழுந்திருச்சு எத்தனையோ முறை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாதபடி இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே, அந்த உன்னதத்திலிருந்து வருகிற அந்த நதி நிலைவரமான ஆவி அவர்களுக்குள்ள புதுப்பீங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் புதுப்பிக்கிற ஆவியானவர் அல்லவா, எங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அல்லவா. ஒரு புதிய உடன்படிக்கையின் ஊழியம் எங்களுடைய இருதயமாகிய பலகையில, சதையான பலகையில எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா ஆண்டவரே. ஒரு சுத்த இருதயமும் ஒரு நிலைவரமான ஆவி எங்களுக்குள்ள நீங்க தாங்க ஆண்டவரே. ஒரு நாள் நாங்க உங்களை விட்டு விலகி போகாதபடிக்கு, ஆண்டவருடைய வருகையில கைவிடப்படாதபடிக்கு எங்களுடைய சாட்சியை காத்துக்கொள்ள முடியாது. ஒரு புது சிருஷ்டியின் அனுபவத்தோடு ஒரு புதிய மனுஷனுடைய வாழ்க்கையுடைய சுபாவம், செயல்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் ஒரு வித்தியாசமானவர்களாய் வாழ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில சுபாவத்துல ஒரு மாற்றம் உண்டாகட்டும், இருதயத்துல ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை உண்டாகட்டும், அவங்க ஆவி ஆத்தும சரீரத்துல ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. செய்திருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி. உங்களுடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமா இருக்க கிருபை செய்யும். துதி, கன, மகிமை எல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.